Principles of management. Principle. A principle is a fundamental truth or proposition. Fundamental truth or proposition that serves as the foundation for the system of beliefs or behavior for a chain of reason. Principles of management. Principles of management are broad and general guidelines for managerial decision making and behavior. Management principles are not as rigid as principle of science, as this deals with human behavior and thus are to be applied creatively given the demand of the situation. இப்போ இம்பார்ட்டண்டா ஒரு ஒர்க் வந்து நான் பண்ணியே ஆகணும். சயின்ஸ் என்ன சொல்றது, இந்த லா அந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணும். மிஷின் அதான். ஆனா நம்ம வந்து ஹியூமன் ஆச்சு. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா? எனக்கு ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும். என்னோட ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து இல்ல நீ அந்த ப்ராஜெக்டை முடிச்சுதான் ஆகணும், இந்த டைம் தான் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம அப்படிதான் சைன் பண்ணிருக்கோம், நீங்க உட்காந்து பண்ணு, கல்யாணத்தை அப்புறம் வச்சுக்கோ, அப்படிதான் சொல்ல முடியும். அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்பேஸையோ டைமையோ தேவையான ரெஸ்டையோ ரிலாக்ஸேஷனையோ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். அப்ப மேனேஜ்மெண்ட் வந்து அந்தந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். இப்போ நேத்து வந்து சொன்னல வெனஸ்டே போல இவங்க வந்து ஃபுல்லா ஆர்ட் ஒர்க் மாதிரி என்ன பிடிக்குதோ அதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ அவங்களுக்கு 2 days அதுவே பண்ணலாம். 8th வரைக்கும் வந்து 8th 9th வரைக்கும் 2 days வந்து அவங்க ரிலாக்ஸே பண்ணலாம். ஓகேவா? அது இருந்துச்சுன்னா அவங்க பேலன்ஸ் இருக்க 2 நாள் இருக்குல்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே 2 நாளுமே அவங்க ஃப்ரீயா இருக்கு. டிரா பண்றாங்களா பண்ணட்டும், எல்லாமே பண்ணு. அதுல வந்து 2-3 ரீசன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு, அவங்க இதெல்லாம் பண்றப்போ 10th 12th ரொம்ப தெளிவா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் என்ன, சின்ன பசங்க டீச் பண்றாங்க. பெரிய பசங்களுக்கு பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லிடலாம். ஆனா சின்ன பசங்களுக்கு அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றதுக்கு ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டம் சின்ன பசங்களுக்கு டீச் பண்றது. அவங்களுக்கு குட்டி குட்டியா டவுட் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஓகே, அப்ப இந்த 2 daysல இவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னா மத்த 4 daysல அவங்களுக்கு தேவையானதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த மத்த 4 daysல 1 day வந்து உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி வச்சுட்டோம்னா, உள்ள ரிட்டர்ன் ஒர்க்ல இருக்கீங்கன்னா உங்களை பாதரே பண்ண தேவையில்லை, அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அந்த டைம். அப்போ இது வந்து மேனேஜ்மெண்ட். சொன்னியா இல்ல இது மாதிரி வந்து பண்ணா இருக்காது. அப்போ அந்த வியூல 4-5 வியூ யோசிச்சு பார்த்து உங்க இடத்துல பார்த்தோன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. உங்க குட்டி குட்டி சின்ன பசங்க டவுட் கேட்டுனே இருக்கிறாங்களா, எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருந்துச்சு. அப்போ வந்து ஃப்ளோவும் வந்து அடிப்படுறத வந்து பார்த்தேன். நீங்க பிடிச்சதை நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்ட்டு ரிலாக்ஸா விட்டுருந்துச்சு. செம்மையா பண்ணு, நம்ம எதுவும் வந்து இன்டர்ஃபியர் பண்ண. அப்போ ஈஸியா ஒரு 3 days ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியே வந்து அவங்களுக்கு ரொட்டேஷன் மாதிரி. அப்போ அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த குழந்தை வந்து நேற்று கேட்டோன்னு யோசிச்சேன். ஓகே, 4-5 ப்ராசஸ் வந்து ஒரே நேரத்துல யோசிச்சுட்டு ஓகே சின்ன பசங்களுக்கு ஃபுல்லா வந்து வெனஸ்டேஸ் சாட்டர்டேஸ் கொடுத்துடலாம். They don't have to work for 6 days actually. அப்போ அதை வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரொட்டேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம். நேச்சர் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி. மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து டோட்டலா எல்லா இடத்துலயும் இனம், மதம், நேஷனாலிட்டி, லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துக்குமே வந்து சேமா தான் இருக்கு. ஜென்ரல் கைட்லைன்ஸ், இதை ஜென்ரலா எப்படி பண்ணும், எப்படி இதை டேக்கிள் பண்ணுன்ட்டு தான் வந்து சொல்லுதே தவிர்த்து
நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நாலேஜ் தான். ஆனா அதை இன்சிஸ்ட் பண்ணும். இதை பண்ண நல்லா இருக்கும், நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கும். ஆனா நம்ம அதை படிக்கிறப்போ இன்னும் வந்து அந்த கைட்லைன்ஸை இன்னொரு வாட்டி கரெக்டா படிக்கிறப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்றோம், பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன் கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ண, வெறும் வாய் வார்த்தையில இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணும். அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன்ஸும் வந்து நம்ம பண்ணணும். ஃபிளெக்சிபிள், தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஹேவியரல், ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்கவுங்களோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டைல்ஸ் அது மாதிரி சேஞ்ச் பண்ணியும் பண்ணிக்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன தீர்வு வருது, இப்போ இதை பண்ணனா என்ன ரிசல்ட் வரும், என்ன ரீசன்னால இந்த காஸ் வந்துருக்கு, என்ன காஸ்க்கு ரிசல்ட் வந்து எப்படி கொடுக்கணும், நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். தென் கண்டின்ஜென்ட், இது எல்லாமே நேச்சர் ஆஃப் பிரின்சிபல்ஸ். யூனிவர்சல் applicability. Principles of management is applicable in all types of organization. All types of organization, business as well as non-business. Small as well as large enterprises, depending on the nature of organization. எல்லாருக்கும் பொது, கம்பெனி மட்டும் தான் இருக்கு. இண்டிவிஜுவலாவும் உனக்கு அப்ளிகபிள் ஆகும். நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோ அதுக்கு அப்ளிகபிள். இப்போ அக்கௌண்டிங்ல நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நீ கோல் செட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்டிங்ல சென்டம் எடுக்கிற அந்த கோலுக்கு நான் என்னென்ன வந்து பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணணும். உனக்கும் பண்ணலாம், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனும் பண்ணலாம், 1000 பேர் ஒர்க் பண்ற இடத்துக்கும் பண்ணலாம், லட்சக்கணக்கான பேர் வந்து ஒர்க் பண்றதுக்கும் பண்ணலாம். எதுவுமே வந்து தடையே இருக்காது, அப்படியே டிராவல் தான் இருக்கும். General guidelines. There are general guidelines to action, but do not provide straight solution to all management. இந்த ப்ராப்ளம்க்கு இதான் சொல்யூஷன் அப்படின்ட்டு வந்து கிடையாது. இப்ப கோர்ட் மாதிரி தான், ஆல்ரெடி ஒரு தீர்ப்பு ஒரு வந்து வழங்கியிருப்பாங்க. ஆனா அது அந்த சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கும், இந்த சிச்சுவேஷனுக்கு அது கரெக்ட் கிடையாது. ஓகேவா? எக்ஸாம்பிள், பாலிகேமி. பாலிகேமினா என்ன? ஒரு ஆண் பல பெண்களை கல்யாணம் பண்ணி, அதான் பாலிகேமி. ஓகே, அது எப்ப வந்து கிரியேட் ஆச்சுன்னா வார் அது மாதிரில நிறைய இருக்கிறப்போ ஆண்களோட எண்ணிக்கை பயங்கரமா குறைஞ்சிருச்சு. ஓகேவா? அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த சிச்சுவேஷனை நம்மளால வந்து ப்ரொவைடே பண்ண முடியும். அப்பதான் வந்து அந்த பாலிகாமி கொண்டு வந்தாங்க. சோ ஈஸியா எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும், நோ ஒன் வில் பி லெஃப்ட் அலோன் அப்படின்ற மாதிரி இதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த பாலிகாமிக்கு வந்து சிஸ்டமேட்டிக்கான ரூல்ஸும் இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் வந்து கேட்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு கிரீவியன்ஸ் இருக்குன்னா, அவங்க ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ல ஒரு பெரிய வீடுன்னு வச்சுக்கோயே, அது கிரீவியன்ஸ் இருக்குன்னா, ஒரு ஒரு பொண்டாட்டிக்கு வந்து கிரீவியன்ஸ் இருக்குன்னா அவளுக்கு ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல போய் உட்காந்துருக்காங்கன்னா அவளுக்கு ஏதோ பிரச்சனை, நான் போயிட்டு கேட்கணும். அந்த மாதிரிலாம் சிஸ்டம் போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல பெண்ணோட எண்ணிக்கை பயங்கரமா கம்மியாயிட்டே வந்துருச்சு. அப்போ கொடுத்த அந்த சிச்சுவேஷன் இப்போ அது வந்து ரைட் கிடையாது. ரைட், இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு அப்போ நம்மளோட வந்து ஆன்செஸ்டர்ஸ் இதை பண்ணியிருக்காங்க, அப்ப எனக்கும் வந்து பாலிகாமி ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஒரு விதத்துல நம்மளால சமாளிக்க முடியும்னா அலோவ் பண்ணலாம். ஓகேவா? அதுவும் வந்து பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து இல்லை. சரி, formed by practice and experimentation. Okay, third, they are formed from the knowledge, experience and experiments of all the managers. இப்போ ரிப்பீட்டட் எக்ஸ்பிரிமெண்ட் இது பண்ணி பார்ப்போம், இது நல்ல ரிசல்ட் கொடுக்குதா, இது கொடுக்கல, அப்ப கரெக்டா வரல, இந்த காஸ்ட்கான இந்த தீர்வு கிடையாது, அப்ப இது மாதிரி கொடுக்கலாமா, இப்படி கொடுக்கலாமான்ட்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன் மூலயமா பண்ணிட்டு அது நல்லா இருக்கு, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபிளெக்சிபிள்,
These principles are not rigid and can be adapted and modified by practicing managers depending on the situation. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மாறிக்கணும். இப்போ எல்லாருமே வீட்டுக்கு இதுக்கு இந்த ஆஃபீஸ் போயிட்டு இந்த டைமுக்கு 9 மணிக்கு ஆஃபீஸ் வரணும், இந்த டைமுக்கு வந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்றதுதான் ரூல் ஆரம்பிச்சு. கொரோனா என்ன பண்ணுச்சு, டோட்டலா எல்லாத்தையும் வந்து புரட்டி போட்டுச்சுல. 4 மாசம் வேலையே இல்லை. அதுக்கப்புறம் 4 மாசத்துக்கு அப்புறம் வந்து இப்பயும் வர முடியாது, ஆனா நான் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். அதனால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோம்னா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து, ஏர் கொடுத்து, லைட் கொடுத்து, ஏசி கொடுத்து, கம்ப்யூட்டர் கொடுத்து எல்லாம் பண்றதுக்கு அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோன்னா அவங்க பாட்டு ரிலாக்ஸ்டா அந்த டிராவல் டைம்ல இருந்து அவங்களுக்கு மிச்சமாகுது. டிராவலுக்கு நான் கேப் அனுப்பிச்சிடணும், இதை அனுப்பிச்சிடணும், அதை அனுப்பிச்சிடணும். இவ்வளவு காஸ்ட்டுக்கு பதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு அந்த வேலை முடியுது. அப்ப நான் அதே பண்ணிட்டு போயிடலாமே. அவங்க வீட்டுல அவங்க வேலையை பார்க்க பண்ணிட்டு போயிடலாமே. ஆன் டைம் முடியுது, காஸ்டும் எஃபெக்டிவா இருக்கு. இதே வந்து முன்னாடி சொன்னா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப பாதி பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. இந்த பர்சன் வேலையை முடிச்சிடறாங்க. அப்புறம் எதுக்கு நான் வந்து அவங்களை இங்க வர வச்சுட்டு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க வீட்டுல வந்து ஷார்ட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணேன், எதுவும் போடாம ஒர்க் பண்ணேன், எனக்கு வேலை முடிச்சாச்சு. ஓகேவா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ண. Mainly behavioral. Since the principles aim at influencing complex human behavior, they are behavioral in nature. Behavior. Right? ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விதமா தான் டீல் பண்ணும். உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னா உங்ககிட்ட பேசுறேன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவே இன்னொரு குழந்தைகிட்ட பேசுறேன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும். தங்கச்சிகிட்ட பேசுறேன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற எல்லாருக்கும் இதான் பிரின்சிபல், இதான் ரூல், நான் இப்படிதான் நடந்துப்பேன் எல்லாருக்கிட்டே அப்படின்னா கிடையாது. அவங்கவுங்க கிட்ட அந்தந்த பர்சன் கிட்ட நம்ம கரெக்டா நடந்துக்கணும். Cause and effect relationship. They are intended to establish relationship between cause and effect so that they can be used in various situations. இந்த இதை எடுத்தோம்னா, இந்த ஸ்டெப் எடுத்தோம்னா இந்த எஃபெக்ட் வரும். அப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் யோசிக்கணும்னா என்ன இப்பத்துல இருந்து பண்ணனா ஃபியூச்சருக்கு என்னால அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். இதைதான் நம்ம வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன். தென் contingent. Their applicability depends upon the prevailing situation at the particular point of time. The application has to change as per the situation. டைட்டான டைம், அந்த டைம்ல ஒரு டக்குன்னு ப்ராப்பரா ஒரு டிசிஷன் இருக்கு. ஓகேவா? ரைட்? இல்ல அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து அப்படியே போனோம்னா பெரிய அளவுல பாதிப்பு வந்து உண்டாகும். அந்த பாதிப்பை குறைக்கணும்னா நம்ம ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பெர்ஃபெக்டா நம்ம வந்து வரணும். Alright? Significance of the principle of management. Providing managers with useful insight into the reality. 1. Optimum utilization of resources. ஆப்டிமம்னா தேவையான அளவு, தேவைக்கேற்ப அப்படின்ட்டு மீனிங். And effective administration. Scientific decision. சயின்டிபிக் கரெக்டான டேட்டா வச்சுட்டு இது பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இல்லை. கரெக்டான டேட்டா வச்சுட்டு இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கொடுக்கலாம். ஓகேவா? மீட்டிங் த சேஞ்சிங் என்விரான்மெண்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்ப இருக்க என்விரான்மெண்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்சிங். ஃபுல்ஃபில்லிங் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான சிக்னிஃபிகன்ஸ் பிரின்சிபிள்ஸ். மேனேஜ்மெண்ட்டை என்ன எப்படி பெட்டரா இன்னும் வந்து பண்ணணும் ஏது அப்படின்ட்டு சொல்றேன். இதுல ஃபாஸ்டா அப்படியே படிக்கக்கூடியதுதான். Alright? Principle of management guide managers with useful insight into real world situations. Adherence to these principles will improve their knowledge, ability, and understanding of various managerial situations and circumstances. 1. Insight into reality. Number 2. Optimum utilization of resources and effective administration. The resources with the company are limited.
Management principle equip the manager to see the cause and effect of the decision and actions and thus reduce wastage. Optimum utilization of resources means maximum benefit with minimum cost. இது எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் ஓகேவா? டெசிஷன் என்ன வந்து பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றது அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும், மேனேஜர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். எக்ஸாம்பிள், முந்தானேத்து ஒரு எஸ்பி ஒருத்தர் அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கோம்ல, அதுல மத ரீதியா ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ பப்ளிசைஸ் பண்ண இப்ப அவர் சஸ்பென்ஷன்ல இருக்காரு. அப்போ எனக்கு என்னென்ன பேசலாம், ஏது பேசலாம், எப்படி பேசலாம்னு எனக்கு ஒரு லிமிட்டடான இது வந்துதான் இருக்கு. நான் வந்து இஷ்டத்துக்கு அப்படியே வந்து போயிட்டே எல்லாம் இருக்க முடியும். Alright? Scientific decision. Decision must be based on facts, thoughtful and justifiable in terms of independent purpose. Management principle must be timely, realistic, and subject to measurement and evaluation. Principles are free from bias and prejudice. Prejudice na bias அப்படின்றது வந்து ஏற்றத்தாழ்வு, prejudice அப்படின்றது ஏற்றத்தாழ்வு அப்படின்ற மாதிரி இல்லாம ஒருத்தவங்களுக்கு அதிகமா மதிப்பு கொடுக்கிறது, அவங்களுக்கு நிறைய கொடுக்கிறது. ஓகேவா? ரைட்? இன்னொருத்தவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ரைட்? ப்ரெஜுடைஸ் அப்படின்றது இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் யோசிப்பாங்க அப்படின்னு முதல்ல வந்து திங்க் பண்ணு. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்ப போலீஸ்னா இப்படிதான் இருப்பாங்க, அவங்க இப்படி எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. இது ப்ரெஜுடைஸ். அந்த போலீஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா கூட இருக்கலாம், எத்திக்கலி ஸ்ட்ராங்கா கூட இருக்கலாம், மாரலி ஸ்ட்ராங்கா கூட இருக்கலாம். ஆனா நம்ம வந்து ப்ரெஜுடைஸ், பர்சன் நிக்கிறாங்களா, அவங்க இதுக்குதான் நிக்கிறாங்க, இப்படிதான் பண்ணும் அப்படின்னு நம்மளா வந்து ஒரு ப்ரெஜுடைஸ்ல இருக்கு. இதே மாதிரி டீச்சர்ஸ்லயும் ப்ரெஜுடைஸ். டீச்சர்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட் மேல வந்து ப்ரெஜுடைஸ். அவங்க ஏதாவது கேட்கறாங்க, டிஸ்டர்ப் பண்றதுன்னே இருக்கான், எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணணும், அவன் ஒழுங்கா ஒர்க் பண்ணணும், அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஏது இருக்கு, எதனால அவன் ஒழுங்கா ஒர்க் பண்ணல, அதெல்லாம் இல்லாம இவன் சொல்ற பேச்சை கேட்க மாட்டான், இவன் இப்படிதான் இருப்பான்ட்டு எக்கச்சக்க ப்ரெஜுடைஸ். அது எல்லாமே வந்து இருக்கும். அது இல்லாம ஃப்ரீயா இருக்கும், பக்காவா வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். Meeting the changing environmental requirements. Management principles are effective and dynamic and thus help the organization to meet the changing requirement of the environment. Obviously, environmental requirements கண்டிப்பா இருக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீசல்ல இருந்து எலக்ட்ரிக்கலுக்கு டிரான்ஸ்பர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா என்விரான்மெண்டல் பயங்கரமா வந்து பாதிப்பு வந்து கொடுக்கணும். அதுவும் இந்த ஃபாஸ்ட் ரேசிங் பைக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது. ஏன்னா அவ்வளவு பெட்ரோல்ஸ் அது இதுன்ட்டு வந்து அவ்வளவு வேகமா கன்சியூம் பண்ணும். நார்மல் இன்ஜின் 40 to 50 போயிட்டு இருக்க மாதிரி இருந்த வரைக்கும் பயங்கர மைலேஜ் கொடுத்துட்டு இருந்தது. இப்ப அதே 60 கிலோமீட்டர்ஸ்க்கு 3 லிட்டர் பெட்ரோல் ஆகுது. அப்ப அதெல்லாம் கன்சப்ஷன் வந்து இன்க்ரீஸ் தானே பண்ணுது. எல்லாமே வந்து மாறதான் செய்யும். அப்போ எஃபெக்டிவா டைனமிக்கா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்ல ஐ வில் நாட் சேஞ்ச் டு திஸ் அப்படின்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. Fulfilling social responsibility. Due to the increased awareness of the public forces, all companies are required to fulfill social responsibilities. அததான் நம்ம CSR, corporate social responsibility அப்படின்றத சொல்றோம். Principle of management not only help in achieving organizational goals, but also guide managers in performing social responsibilities. Next, management training, education, and research. Management principles are the core of management and are helpful in increasing knowledge, which form the basic for management training and research. அப்ப மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கவும் முடியும். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், மத்தவங்க எப்படி இதை ஃபாலோ பண்ணாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளாலேயும் வந்து ஃப்ரண்ட்ல பெட்டரா கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா? டெய்லர் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட்.
It implies conducting a business activity according to standardized tools, methods, and training personnel in order to increase output, improve its quality, and reduce cost and waste through effective optimum utilization of resources. Hence, it stresses that there is always one best method to maximize efficiency. This method can be developed through study and analysis. Taylor scientific managementல கரெக்டான ஸ்டாண்டர்ட் டூல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 1 மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். அப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, என்ன வந்து பண்றாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து செட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகும். எப்படி ஒர்க் பண்றேன், என்ன ஒர்க் பண்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடியா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல ரிசல்ட்டா பெர்ஃபெக்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ சொல்றப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஓகே, இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒரு ப்ராப்பரான ஒரு கரெக்டான ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல பேசிக்கான அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம், அப்புறம் ப்ரொனவுன்சியேஷன்ஸ், ஸ்பெல்லிங்ஸ், இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு அந்த கொஸ்டினை வந்து அனுப்பிச்சு விடுவோம். எப்படி ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, அப்போ அவங்களோட சோசியல் சயின்ஸோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, மேத்ஸோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு குட்டி டெஸ்ட் மாதிரி வந்து வச்சோம்னா, இப்போ அந்த மார்க்ஸை வச்சு அவங்க, அதாவது எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம சிம்பிளான கொஸ்டின், ஆனா 4 சாய்ஸோட அதுல ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸோட வந்து வச்சோம் அப்படின்னா, ஓ அதுல இருந்து அந்த ஸ்கோர் பாக்குறோமா, அதுல இருந்து இவங்க எப்படிப்பட்ட பர்சன், இவங்களுக்கு என்ன கரெக்டா வரும். இப்ப சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றாங்க, இப்ப சயின்ஸ்ல அவங்களுக்கு உண்மையில என்னென்ன தெரியும், என்னென்ன தெரியல, என்ன ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அவங்க மிஸ் பண்றாங்க, வீக்கா இருக்காங்க. இதை நம்ம ஆர்டரைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு டேட்டா கையில இருக்குல்ல, அதை வச்சுட்டு ஓ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து, அப்ப சயின்டிபிக்கா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டூல் வச்சு பண்ணோம்னா பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு விஷயமும் இது தெரிஞ்சதுதான், ஆனா இதை வந்து படிக்கிறப்போ ஓ இதை நம்ம பண்ணலாம்ல அப்படின்ட்டு இன்னும் நல்ல ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். அப்ப ஸ்டாண்டர்ட் டூல்ஸா இருக்கணும். மெத்தட்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் பர்சனல் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் அவுட்புட், இம்ப்ரூவ் இட்ஸ் குவாலிட்டி அண்ட் ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் வேஸ்ட். இது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். ஓகேவா? ரைட். பிரின்சிபிள் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட். சயின்ஸ், நாட் ரூல் ஆஃப் தம். ஓகேவா? தம்ஸ் ரூல், ஃபிளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லாம் சொல்லுவாங்க சயின்ஸ்ல. இதுல வந்து தம் ரூல்ல இப்படிதான் இருக்கணும், இந்த டைரக்ஷன் தான் இருக்கணும், இது இந்த டைரக்ஷன் தான் இருக்கணும், இது இருக்கணும். ஒன்னு 90 டிகிரில இருக்கும், இது இதுக்கு 90 டிகிரில இருக்கும், இது இதுக்கும் 90 டிகிரி, இதுக்கும் 90 டிகிரி, இப்படிதான் நடந்ததா ஒர்க் ஆகும் அப்படின்னு. இது வந்து சயின்ஸ் தான், ஆனா தம் ரூல் கிடையாது, கண்டிப்பா இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு கிடையாது. ஓகேவா? ரைட். ஹார்மனி, நாட் டிஸ்கார்ட். டிஸ்கார்ட் என்ன? அந்த வேர்ட் வந்து என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க வைப்ல இருக்கிற பர்சன்ஸ் கூட லிங்க் பண்றதுதான் டிஸ்கார்ட். ஒரு ஹார்மோன் எல்லாத்தையும் பத்தியும் இருக்கும், ஒரு குரூப் இருப்பாங்க. ஓகேவா? எல்லாத்த பத்தியும் இருக்கும், கவலையே பட தேவை. நீ கேம்னா கேம்ல இருக்கு, தமிழ்னா தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல பத்தி இருக்கு, வார்னா வார் பத்தி, புக்ஸ்னா புக்ஸ் பத்தி, ஓகேவா? போனோகிராஃபின்னு போனோகிராஃபி பத்தி நிறைய இருக்கு. அப்ப எல்லாமே இருக்கும் அதுல. நம்ம எது வந்து அந்த இந்த ஜேர்னல்ல இருக்க பர்சன், என்னோட லைன்ல இருக்கிற பர்சன் நான் பார்க்கணும் அப்படின்னா ஈஸியா நான் வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? ரைட். Development of each and every person to his or her greatest efficiency and prosperity. Then cooperation, not individualism. Principle of management science தான், ஆனா தம்ஸ் ரூல் இல்ல, நம்மளுக்கு ஃபிளெக்சிபிளா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார்மனி, கன்ஃபியூஷன்ஸா இருக்கிறது பக்காவா பெர்ஃபெக்டா ஹார்மனியா வந்து கொண்டு வர்றது.
development of each and every person to his or her greatest efficiency and prosperity. Then cooperation, not individualism. இதுதான் இதோட மேஜர் principles of scientific management. Science, not a rule of thumb. There should be scientific study and analysis of each element of a job in order to replace the old rule of thumb approach or hit and miss method. We should be constantly experimenting to develop new techniques which make the work much simpler, easier, and quicker. Scientific method involve investigation of traditional method through work study. Already நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இன்னும் ஒரு 4-5 வந்து பேப்பர்ஸ் அது மாதிரி அவங்க பப்ளிஷ் பண்ண PhD பேப்பர்ஸ்ல இருந்து ஸ்டடி பண்ணிட்டு அதுல இருந்து கூட நான் டேட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு தேவையானது, எனக்கு இது வேணும், அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கலாம். Harmony, not discord. There should be complete harmony between management and workers to in achieving organizational goals. It implies that there should be mental revolution on part of managers and workers in order to respect each other, eliminate any class conflict to realize organizational objectives. இப்பயும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனில இப்போ கால் வந்துச்சுல, சார் ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் தி கிரெடிட் கார்டு ப்ராசஸ், இது நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்துடும் சார். ஓகேவா? அப்ப பாரு, இதுதான் நீ சொல்ற அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக பிளான். ஓகேவா? ரைட். ஆனா கரெக்டான கஸ்டமர்ஸ் பிடிச்சோம்னா அவங்க மூலியமா அடுத்தடுத்து நிறைய பேருக்கு பர்ஃபெக்டான சர்வீஸ். Cooperation, not individualism. It is an extension of principle of harmony, not discord. There should be complete cooperation between labor and management instead of individualism. Constructive suggestions from employees must be encouraged and detest workers from going on strike and making unreasonable demands. ரீசனபிளா ஒரு டிமாண்ட் இருக்குன்னா வந்து அதை வந்து நம்ம ஓகே பண்ணலாம். அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ்லாம் வந்து வரக்கூடாது. ஓகேவா? அப்போ நம்ம அவங்க கூட வந்து கரெக்டான ஒரு கோஆர்டினேஷன்ல இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் இல்லை. Fourth, development of each and every person to his or her greatest efficiency and prosperity. It implies taking action for the development of competencies of all persons of an organization after their scientific selection and assigning work suited to their temperament and abilities. This will increase the productivity by utilizing skills of workers fully. Competencies. இப்போ ஒருத்தங்களோட காம்படன்சி குட் இன் மேத்தமேட்டிக்ஸா இருக்கு, பட் பேட் இன் இங்கிலீஷா இருக்கு, கம்யூனிகேஷன். அப்போ அதை டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் அவங்களோட ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணாதான் அவங்க அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க டிராவல் ஆக ஆரம்பிப்பாங்க. நம்மளாலையும் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணி. சப்போஸ் அதை பண்ணல அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் எவ்ரிதிங். ஓகேவா? ரைட். அப்போ காம்பிடென்சிஸ், அவங்களோட ஸ்கில் செட்டை இது பண்ணும். எப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு இங்க கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி வருதோ சலிச்சிடும், போர் அடிச்சிடும், அவன் அடுத்ததுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணும். ஒரு எம்ப்ளாயை வந்து ரெக்ரூட் பண்ணி அவனு செலெக்ஷனுக்கே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ், ட்ரைனிங் ப்ராசஸ் எல்லாம் மிகப்பெரிய காஸ்ட். அப்ப நான் கரெக்டா அவனுக்கு வந்து தேவையான தீனியை வந்து நாலேஜ்க்கு இதுக்கு தேவையான தீனி கொடுக்கலன்னா அவன் ஷிஃப்ட் ஆயிட்டு எங்கேயோ போயிட்டே இருப்பான். இன்னொருத்தனை அந்த பிளேஸ்ல எடுக்கணும், அவனை திருப்பி ரெக்ரூட் பண்ணணும். அதுக்கு 10 ப்ராசஸ் வந்து 10 பேரை வர வைக்கணும், பேசணும், அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவனை ஒர்க்குக்கு வந்து ஃப்ளோல கொண்டு வரதுக்கு ஒரு 6 months ஆகும். அதனால காம்பிடென்சி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னிக் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட், ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப், ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்,
method study, motion study, time study, fatigue study, differential piece wage system. Alright. இப்போ scientific managementல என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து பண்ணலாம், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் மெத்தட். நான் சொன்னல, இந்த மாதிரி வந்து டேட்டாஸ் எடுத்து நம்ம ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று ஃபில்அப் பண்றதுக்கு வந்து பண்ணிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று உருவாக்கி அதுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்றதுக்காக நமக்கு எப்படி ரிசல்ட் வந்து வரும், இது மாதிரி எல்லாமே நம்மளால வந்து பண்ண முடியும். ஓகேவா? அப்போ சின்ன சின்ன விஷயமா நம்ம கரெக்டான என்ன மெத்தட்ல ஸ்டடி பண்றோம், எப்படிப்பட்ட ஒர்க்கிங் வந்து நம்ம கொடுக்கறோம், இது எல்லாமே தான் நம்மளோட ஒர்க்கை டிசைட் பண்ணும். Functional foremanship. Functional foremanship is a technique in which planning and execution are separate. Planning and execution are separate. Supervision is divided into several specialized functions, each function to be entrusted to a foreman. Specialized function ஒன்னொன்னு ஒவ்வொரு foreman கிட்ட வந்து நம்ம கொடுத்துரும். There are 8 foremen in a related process and function of production. அப்போ வந்து production functionல கிட்டத்தட்ட 8 foremen வந்து ஒர்க் பண்ணுவாங்க. 4 each under planning and execution, who keep a watch on all workers' performance. Planning க்கு ஒரு 4 people, execution க்கு ஒரு 4 people work பண்ணுவாங்க. Here, example, factory manager, planning in charge, production in charge. இதுல instruction card clerk, route clerk, time and cost clerk, disciplinary. All right. இதுல production in charge ல speed boss, gang boss, repairs boss, inspector. அப்ப இவங்க எல்லாமே தான் workman-அ பார்த்துப்பாங்க. All right. அப்ப functional foremanship இதுதான். Factory manager as a planning and production. All right. Planning ல instruction clerk, card clerk, route clerk, time and cost clerk, disciplinary. Speed boss, gang boss, repairs boss, inspector. இது வந்து functional foremanship. Standardization and simplification of work. Standardization and simplification. Standardization refers to developing standard for every business activity to maximize output, whereas simplification refers to eliminating unnecessary varieties, sizes, and grades of products or service. It results in saving of cost, labor, machines, and tools. It leads to fuller utilization of equipment and increase in turnover. Right? இப்போ maximum output வேணும். அந்த அவுட்புட்டுக்கு எப்படி நம்ம ஒர்க்கிங்ஸ் வந்து பண்ணணும். நம்பர் 1, அந்த ஒர்க்கிங்ஸ் மூலமா என்ன ரிசல்ட் வருது. அன்வான்டா கண்டமணிக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. இது நல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, நல்ல டக்குன்னு ஒரு காஸ்ட், ஒரு பெரிய வந்து ஃபண்ட் வருது அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதை அப்படியே கரெக்டா ஃப்ளோல எடுத்துக்கோனா நம்மளால ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். Right? Method study. The objective of method study is to find out one best way of doing the job to maximize efficiency in the use of resources and to reduce cost of production and to maximizing quality and satisfaction of customers. Method study. One best way of doing the job to maximize efficiency. Profit அதிகமா இருக்கும், efficiency better ஆகணும், cost reduce minimize ஆகணும், customer satisfaction increase ஆகணும். ஓகேவா? அதுதான் மெத்தட் ஸ்டடி. எப்படி பண்ணோம்னா நம்மளால இன்னும் எஃபெக்டிவா பண்ண முடியும். தென் மோஷன் ஸ்டடி. Study of productive movements. It is a science of identifying and eliminating wasteful movements resulting from unnecessary, incidental, and unproductive motions of workers, so that
it takes less time to complete the job efficiently. Motion study. Alright. நிறைய பேர் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக அப்படின்ட்டு டிஃப்ரெண்டா வந்து ஒர்க் பண்ணுவோம். கரெக்டா ஒரு பொசிஷன்ல இருக்கும். அன்னெசரி மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாலே நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணலன்னு. எனர்ஜி வேஸ்ட் பண்ணலனாலே எஃபிஷியன்சி அதிகமாகும், டைமும் கம்மியாகும், எஃபிஷியன்சியும் அதிகமாகும். அப்ப மோஷன் ஸ்டடி இவங்க எப்படி மூவ்மெண்ட் இங்க நான் ரெகுலரா இதை பண்ணிட்டே இருப்பேன். யார் யாரெல்லாம் சும்மா ஏஞ்சி வந்து தண்ணி குடிக்க போறேன், பாத்ரூம் போறேன், இவங்க கிட்ட போயிட்டு கேட்க போறேன், அவங்க கிட்ட கேட்க போறாங்க அப்படின்னு நான் வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். எது யார் யாரெல்லாம் அன்வான்டா மோஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். எதனால அப்படின்னா அதெல்லாம் வந்து அன்வான்டா டைம் வேஸ்ட். இப்போ ரெஸ்ட் ரூம் போனோம்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரெஸ்ட் ரூம் போறது பெஸ்ட். ஓகே, அப்ப நம்ம ஒரு ஒர்க் பண்ண போறோம், படிக்க போறோம். அப்போ வீட்ல இருந்து வரும்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபுல்லா பிளாடரை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. வந்தோன்னு நல்லா வந்து செட்டில் ஆனோம்னா நல்லா தண்ணி குடிச்சிட்டு உட்காந்தோம்னா அந்த தாகம் ப்ராப்ளமும் இல்லை. அப்போ என்னோட மைண்ட் அண்ட் பாடி ஃபுல்லா வந்து நான் எதுல கான்சென்ட்ரேட் பண்றேன் அதுல இருக்கு. இல்லைன்னா நல்ல தாகமா இருக்குல்ல, சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். அப்ப இது மாதிரி வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. மூவ்மெண்ட்ஸ் அதிகமாயிட்டே போகுதுன்னா எங்க ஸ்டாப் பண்ணமோ அங்கேயே கண்டினியூ பண்ண முடியாது. அப்படியே ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோல போனோம்னா கொஞ்ச நேரம் தான் மேக்சிமம் முடிச்சிடலாம். கண்டினியூஸ் ஃப்ளோல போகல அப்படின்னா அரை மணி நேரம் பண்ற ஒர்க்கு 2 மணி நேரம் கூட ஆகும். ஏன்னா எப்பப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து லேட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரீஸ்டார்ட் ஆகாது, இமீடியட்டா ரீஸ்டார்ட் ஆகாது. அது கொஞ்சம் டைம் கேட்கும், டைம் எடுத்துக்கும். அதனால மோஷன் ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்வான்டா நீ எங்க உன்னோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண, அன்வான்ட் மூவ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜிஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்மி பண்ணணும். டைம் ஸ்டடி it determines the standard time taken to perform a job well. The objective of time study is to determine the number of workers to be employed. இப்போ டைம் ஸ்டடியோட முக்கியமானது என்ன? நீங்க படிக்கிறீங்கல்ல, படிக்கிறதே ஒரு லெசன் ஒருத்தங்களால எவ்வளவு நேரத்துல படிச்சு முடிக்க முடியும், அவங்களோட லெவல் என்ன, கேப்பபிலிட்டி என்ன. அப்போ ஒரு ஆவரேஜ் பர்சனால இவ்வளவு டைம்ல முடிக்க முடியும். அப்போ அந்த டைம்ல முடிக்க முடியலன்னா அவன் பிலோ ஆவரேஜா, அவன் பிலோ ஆவரேஜா இல்ல வேற ஏதாவது அன்வான்டா டைம் வந்து வேஸ்ட் பண்றானா? ஓகேவா? இப்ப நீ ஒரு லெசன் படிக்கிறதுக்கு 20 பேஜ் இருக்கு. இந்த 20 பேஜ் வந்து நார்மலா படிக்கிற ஒரு 4 பாட்டா வந்து பிரிச்சுட்டு 20 மினிட்ஸா வந்து 4 பாட்டா வந்து படிக்கிற அப்படின்னா 1.5 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். அது ஒரு லெசன் 20 பேஜ் முடிஞ்சிடும். ஆனா அது எக்ஸ்ட்ராடினரி ஆகுதா? ஏன் ஆகுது? எதனால ஆகுது? என்ன காசு வந்து தடுக்குது? நம்ம தண்ணி குடிச்சிட்டு வரோம்ட்டு வந்து நம்ம போறோம்னா குடிச்சிட்டு அப்படியே போய் உடனே ஸ்டார்ட், அது பிரேக் எடுத்துட்டு நான் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நான் ஒர்க் பண்றேன்னா கூட வந்து அப்படியே உடனே என்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது. திருப்பி அந்த ஃப்ளோக்கு வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் என்னால ஸ்பீடா போக முடியும். அப்போ அதனால ஒரு ஒர்க்கை பண்றதுக்கு நம்மளை மேனேஜ் பண்ணணும். இததான் நான் இப்ப பண்றேன், நான் முடிச்சுட்டேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு க்ளோஸ் பண்றேன்னா க்ளோஸ் பண்றேன், அப்படியே ஓபன் பண்ணி வச்சுட்டு இதுவும் பண்றேன் அப்படின்னு நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தென் fatigue study. Fatigue study seeks to determine the time and frequency of rest intervals in completing a task. The rest interval will enable workers to regain their lost stamina, thereby avoiding accidents, rejections, and industrial sickness. Fatigue. இது இதையே பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு நேரம் தான் இதையே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எப்ப அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், எந்த டைம் வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெளிவா கரெக்டா வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ அப்படி இருக்குன்னா வந்து அவன் பாட்டுக்கு ஹாப்பியா ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. எப்ப கேப், ஓகே இந்த டைம் ஒரு டீ, இந்த டைம் லஞ்ச். அப்போ ஒரு பெரிய கம்பெனிஸ்ல ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, டீ லஞ்ச், டீ
கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்நாக்ஸ் வீட்டுக்கு. அப்போ ஈஸியா ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 1.5 hours ஒரு டீ, ஒரு 10 நிமிஷம் பிரேக், 1.5 hours லஞ்ச், 1 hour அப்புறம் திருப்பி 1.5 hours ஓகேவா, ரைட், திருப்பி ஒரு டீ, அடுத்த 1 hour ஒரு ஸ்நாக், அடுத்து முடிச்சுட்டு 1.5 hours முடிச்சுட்டு வீட்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல ரன் பண்றப்ப அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. 8 hours வந்து உட்காந்து நீ பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் ஸ்டாப்பா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். Differential piece wage system. This differentiate efficient and inefficient workers and links wages and productivity. Differential piece wage system. Efficient and inefficient workers wage and productivity எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ற சொல்லுங்க. எஃபிஷியன்ட் ஒர்க்கரா அவனுக்கு நல்ல சேலரி தான் கொடுக்கணும், அவனோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேலரி கொடுக்கணும். இன்எஃபிஷியண்டா இருக்கானா அவனுக்கு கம்மியா தான் கொடுக்க முடியும். இல்ல அவன் வந்து 5 வருஷமா ஒர்க் பண்றான், அதனால அவனுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்கன்னா நம்ம கொடுக்க முடியாது. The standard output per day is established. 2 piece rates are used. Higher for those who achieve up to and more than the standard output. Efficient workers and low for inefficient and slow workers. Thus, the efficient worker will be rewarded and inefficient worker will be motivated to improve their performance. அப்படியே இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா வந்து வேற வழி இல்ல, அவனை தூக்கிட்டு இன்னொருத்தனால ரீப்ளேஸ் பண்ண. அடுத்து Fowler's principle of management. According to Henry Fowler, specialization promotes efficiency of workforce and increase productivity. இவர் என்ன சொல்றாரு, ஹென்ரி ஃபாய்லர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பெஷலைசேஷன் தான் ஒரு பர்சனோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். In addition to the specialization of workforce, increase their accuracy and speed. Thus, 14th principle of management is applicable to both technical and managerial activity. அப்போ இது மூலமா ஹென்ரி ஃபாயில் வந்து 14 பிரின்சிபலை வந்து சேர்த்தா இருப்பாங்க. ஓகேவா, 14 principles of management. This is applicable for everything. ஓகேவா, உனக்கும் நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியோ எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள். ரைட்? Division of work, authority and responsibility, discipline, unity of command, unity of direction, organizational needs over individual needs, fair payment for efforts, centralization, chain of command, a place for everything and everyone, treat people equally, limited turnover of employees, encourage initiative, promote harmony. Right? 14. இது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 தான் எழுதுற மாதிரி இருக்கும், 5 படிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே படிச்சா அவங்க அப்ளை பண்ணணும், அவங்க படிக்கிற விஷயத்துல இருந்து விளையாடுற விஷயத்துல இருந்து அவங்க என்னெல்லாம் மேனேஜ் பண்ணுமோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகணும்ல, அது தேவையில்ல. அதுதான் இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கத்துக்கணும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா அதுதான் கத்துக்கணும். ஓகே, division of work. Work is divided in small tasks, job and trained specialist who is competent enough to perform that job does each work. Thus, it leads to greater efficiency, specialization, increased productivity. Authority and responsibility. Authority means power to take decision. Responsibility means obligation to complete the job assigned on time. Alright? There should be a balance between authority and responsibility. Mere responsibility without authority makes an executive less interested in discharging duties. Similarly, giving authority without assigning responsibility make him arrogant
and there is a fear of misuse of power. Authority means power to take decision. Power to take decision. And responsibility means obligation to complete the job assigned on time. All right. There should be balance between authority and responsibility. ரெண்டுமே இருக்கணும். கரெக்டான பவரும் இருக்கணும், obligation. இதை நம்ம முடிக்க முடியும்ன்ற அந்த இதுவும் தெளிவா இருக்கும். Authority without assigning responsibility make him arrogant, and there is fear of misuse of power. Discipline. In the obedience to organizational rules, employment agreement, which are necessary for working of the organization. Discipline requires good supervisors at all levels, clear and fair agreements, judicious application of penalties. ரூல்ஸ் பக்காவா வந்து இந்த ஆர்கனைசேஷன் இதான் ரூல்ஸ்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். Next, unity of command, right approach. According to Foyle, there should be one and only one boss for every individual employee. Two boss இருக்காங்கன்னு வச்சுக்கோயே, இவர் ஒண்ணு சொல்லுவாரு, இவர் ஒண்ணு சொல்லுவாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க என்ன ரூல் சொல்றாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். உனக்கு இதா ஒர்க், உனக்கு இதா ஒர்க், உனக்கு இதா ஒர்க்ன்ட்டு ஒருத்தங்களுக்கு ஒரு கமாண்ட் தான் இருக்கு. ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு கமாண்ட் தான் இருக்கு. இவங்களோட பாஸ், இவங்க எல்லாத்துக்கும் பாஸ் வந்து ஒருத்தர். ஒரே இதுக்கு ரெண்டு கமாண்ட் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். ரெண்டு கமாண்ட் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். யூனிட்டி இன் டைரக்ஷன். All the units of an organization should move towards the same objective through coordinated and focused efforts. எந்த பாதையில டிராவல் பண்றோம்னு தெரியும். இப்போ இந்த பாதையில போறோம்னா எல்லாருமே இந்த பாதையில தான் போகணும். இவன் இந்த டைரக்ஷன் ஓடுறான், இவன் இந்த சைடு ஓடுறான், இவன் இந்த சைடு ஓடுறான்னா வந்து எப்படி இந்த ஏரோ இந்த சைடு போவான்? ஆல்ரைட், ஒரு பாத் ஒரு டைரக்ஷன்ல பக்காவா கோஆர்டினேட் ஆகி போகணும். லைக் இந்த கேரளால இந்த போட் ரேஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டைம் துடுப்பு போட்டா என்ன ஆகும்? ஸ்லோ ஆயிடும் இல்ல. ஆனா எல்லாரும் ஒரே டைம்ல கோஆர்டினேட் பண்றது தான் ஃபாஸ்டா மூவ்மெண்ட் ஆகுது. அப்போ அதுதான் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். யூனிட்டி ஆஃப் கமாண்டுக்கும் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ரைட். Meaning refers to principle of management that states that one should get orders from only one boss. Unity of direction of management, which implies to all activities that same objective must have one head and one plan. Purpose: prevent dual subordination. Purpose: to prevent duplication of work. Implication: it affects an individual employee. It affects an entire organization. Outcome: the principle leads to effective functioning of subordinates. Results in coordination of work of various employees and managers. இப்போ நானும் ஒரே ஒர்க் பண்றேன், நீயும் ஒரே ஒர்க் வந்து பண்ற, நம்மளுக்கு தெரியவே இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஒர்க் தான் பண்றோம். ஆனா ஒரு அவுட்புட் தான் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம கரெக்டா வந்து பெர்ஃபெக்டா டைரக்ஷன் என்ன உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன், நீ என்ன பண்ணுன்றத கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அதே மாதிரி ஆப்வியஸ்லி ஆப்போசிட். ரிலேஷன்ஷிப் between superior and subordinate. Organizational plans and goals. Okay, well, activities as per organization plans and goals need to fix the responsibility of each person in organization. கரெக்டா வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் உங்ககிட்ட இருந்து இந்த ஆர்கனைசேஷன் என்ன எதிர்பார்க்குது, என்ன பண்ணணும் for efficient functioning of organizational activities. Okay, well, right? Subordinate of individual interest to general interest.
The interest of an organization should take priority over interest of an individual employee. Right? In simple words, the organization interest to be prioritized over individual interest. எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்றதோட நமக்கு லாபம் கிடைக்கணும். ஓகேவா? ரைட்? அதான் இம்பார்ட்டன்ட். ரெமுனரேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ரெமுனரேஷன் என்னது? இல்ல, பே. ஓகேவா? ரெமுனரேஷன். ஓகேவா? ரைட்? கரெக்டான பே, அவங்களோட ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி கரெக்டான பே. ஃபேர் டு போத் எம்ப்ளாயி அண்ட் ஆர்கனைசேஷன். எம்ப்ளாயிக்கும் கரெக்டா இருக்கணும், அந்த ஆர்கனைசேஷனுக்கும் கரெக்டா இருக்கணும். கம்மி பேல நிறைய ஒர்க் அப்படின்ற மாதிரி கரெக்டா ரெண்டுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும். The employee should be given fair wages so that they can have a reasonable standard living. Wages should be within the paying capacity of the organization. ஒருத்தங்களால 1 lakh அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, ஆனா இந்த கெப்பாசிட்டி ஆர்கனைசேஷனுக்கு இல்லைன்னா இல்லதான். 8. Centralization and decentralization. Centralization means concentration of decisions making authority with some, whereas its dispersal among more than one person is decentralized. Centralization means ஒரு பையனை பண்ண centralization and decentralization. Concentration of decision making authority with some. Centralized. இவங்களால decision making authority. Decentralized and the decision spread out பண்ணு. சென்ட்ரலா இருக்கிறத அப்படியே spread out பண்றது decentralization. Both should be balanced, as no organization can be completely centralized or completely decentralized. Okay. Scalar chain. The formal lines of authority and communication between the superiors and subordinate from the highest to the lowest rank is known as scalar chain. இப்போ இவங்க இருக்காங்க, ஏபி ஏ இருக்காங்க, பிசிடிக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு கீழே அடுத்து இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ அடுத்தடுத்து ஃபுல்லா எல்லாருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போய் சேரும். ஓகேவா? ரைட்? ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ரேங்க் known as scalar chain. Downward அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே ஃபீட்பேக் வாங்கிட்டு upward. Alright? This chain should not be violated, but in case of emergency, employees at same level can contact through gang plan by informing their immediate supervisor. அதாவது டக்குன்னு இப்ப திடீர்னு ஒரு தேவை இருக்கு, அவசரம், அப்ப எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு அடுத்த சூப்பர்வைசர் யாரும் டக்குன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இங்கேருந்து இப்படி மட்டும் தான் டிராவல் ஆகும் அப்படின்ற மாதிரி இல்லாம சூப்பர்வைசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இவங்க எல்லாருக்கும் எங்களுக்காக ஒருத்தர் அப்படின்ட்டு மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஆர்டர். According to Foyle, people and material should be in suitable places at appropriate time for maximum efficiency. A place for everything and everyone, and everything and everyone should be in the designated place. இப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒரு சாவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாவி
அப்படி அவசரத்துல கீழே இறங்கி போயிட்டேன்னா நான் கவனிக்க மாட்டேன். அப்போ எங்கடா சாவின்னு சொல்லிட்டு 2-3 ரூம்ல தெரியும். நான் இங்கெல்லாம் போனேன் தேடிட்டே இருக்கேன். பிளேஸ் அண்ட் ஆர்டர் பக்காவா இருக்கணும். இது இங்க கிடைக்கும், இது இந்த இடத்துல இருக்கு, இது இங்க இருக்கும். எல்லாத்தையும் அங்கங்க கண்டமணிக்கு வந்து எல்லா இடத்துலயும் போட்டோம்னா அது ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டா கொடுக்காது. கரெக்டா கொடுக்கணும்னா ஆர்டர்ல பக்காவா இருக்கு. Equity. Good sense and experience are needed to ensure fairness to all employees who should be treated as fairly as possible. Equity. Ensure fairness to all employees. ஒருத்தங்களை மட்டும் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றது, அவங்களுக்கு மட்டும் வந்து சொல்றது, அது மாதிரி இல்லாம பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாருக்கும் ஃபேரா இருக்கணும் அந்த மேனேஜர். The working environment of any organization should be free from all forms of and principle of justice and fair play should be allowed. எல்லாருக்குமே சேம் ரூல் தான். No worker should be unduly favored or punished. Stability of a personnel. Employee turnover should be minimized to maintain organizational efficiency. Employee turnover na நம்மளுக்கு நம்மகிட்ட வந்து எம்ப்ளாயி அவன் அங்கேயே இங்கேயே வந்து எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்டே பண்ண வைக்கணுமோ ஸ்டே பண்ணும். அவன் பாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். கேபிட்டல் டர்ன் ஓவர்னா என்ன? நம்ம முதல்ல போட்ட கேபிட்டல் எப்ப முழுமையா அந்த கம்பெனிக்கு வந்து சேருதோ அதான் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதேதான் இங்கேயும். எம்ப்ளாயி டர்ன் ஓவர்னா என்ன? அப்படியே அந்த ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயிஸ் அப்படியே ரிட்டன்ஷன் ஆகிட்டே வராங்க அப்படின்னா தான் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். ஸ்டெபிலிட்டி ஆஃப் பர்சன். Employee turnover should be minimized to maintain organizational efficiency. A personnel should be selected and appointed after rigorous procedure, and selected person should be kept at the post for minimum tenure to show results. Tenure அப்படின்னா இந்த டைம் வரைக்கும் அவனோட கேப்பபிலிட்டியை வந்து காட்டுறதுக்காக, பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்காக அவனுக்கு டைம் கொடுக்கணும். டென்யூர். Tenure. Tenure. இப்போ உன்னோட ஸ்கூல் டென்யூர் வந்து 11 months. ஒரு மாசம் தான் நல்ல லீவ். ஓகேவா? ரைட், ஃபுல் லீவ். அப்புறம் மற்ற மந்த்லி ஒரு 6 days லீவ் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 months தான் உன்னோட ஸ்கூல் டென்யூர். இப்போ அதுவே வேற ஏதோ ஒரு ஒர்க் ஒன்று பண்றோம்னு வச்சுக்கோயே. இப்போ மலைக்கு போறாங்க, சபரிமலை போறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப அதுக்கான டென்யூர் என்ன? இந்த 3 months தான் அந்த டென்யூர். எவ்வளவு நாள்? ஓகே, 45 days வருது. அந்த டென்யூர் முடிச்சுட்டு அங்க. ஓகே, அப்ப இது எல்லாமே அந்த டைம் லிமிட். இந்த டைம் லிமிட் கொடுக்கணும். அவங்க செலக்ட் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டைம் லிமிட் கொடுக்கணும். ஓகேவா? Initiative. Workers should be encouraged to develop and carry out their plan for improvements. Initiative means taking the first step with self-motivation. It is thinking out and executing the plan. Thinking out and executing the plan. Initiative. நம்ம புதுசா ஒரு ஐடியா தோணுது, அப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். இல்ல இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் வந்து நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணக்கூடாது. Spirit Day Corps. Management should promote team spirit, unity, and harmony among employees. Okay, right? இல்ல, இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னொன்னு இருக்கும். பேசிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இவர் பண்ணது சொன்னது ஹென்ரி ஃபாயில்ஸ். இவரு அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கால்குலேட்டட் அப்சர்வேஷன் மூலமா இதெல்லாம் வேணும். ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன், இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் தான். ஓகேவா? மெயின் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புளோட வந்து எம்ப்ளாயி அப்புறம் எல்லாத்தையுமே கன்சர்ன் பண்ணிருக்கு. Applicability, universal applicability, applicable only in specialized situations such as factories. Factories la da idu apply பண்ணணும். மத்த இடத்துல இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அப்ளை பண்ணணும்.
பெர்ஸ்பெக்டிவ் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். இது யாருக்கு பெஸ்டா கொடுக்கறதுக்கு லோவர் லெவல், யாரு ரியலான ஒர்க் பண்றாங்களோ அவங்கள மேனேஜ் பண்றது. பர்சனாலிட்டி, ரிசர்ச் அண்ட் பிராக்டிஷனர் அண்ட் வாஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் ஜெனரல் மேனேஜ்மெண்ட், ஹென்ரி ஃபாயில். ஓகேவா? சயின்டிஸ்ட் அண்ட் வாஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? எஃப்.டபிள்யூ. டெய்லர். Human element, more importance is attached to increase the production rather than human element. More importance is given for human element. அதாவது principle of equity, stability of tenure. ஓகேவா? That's it. இதுதான் செகண்ட். அப்போ இப்போ உனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்ட்டு. அப்ப ஹார்ட்லி ப்ராப்பரா ஒர்க் பண்ணோம்னா 1 hour. ஓகேவா? 1 hour நம்மளால பக்காவா ஒரு லெசனையும் கிளீனாவே ஒர்க் பண்ண முடியும். சரியா? ரைட்?